ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சண்டே சமையல் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் 1 கிலோ சிக்கனை 2 பார்ட்டாக பிரித்து வச்சுருக்கேன். எலும்புள்ள பார்ட் ஒரு பார்ட்டாகவும் எலும்பில்லாத பார்ட் இன்னொரு பார்ட்டாகவும் பிரித்து வச்சுருக்கேன். எலும்புள்ள பார்ட்டை கிரேவி பண்ண போகிறேன். எலும்பில்லாத பார்ட்டை சிக்கன் சில்லி பொரிக்க போகிறேன். எலும்புள்ள பார்ட்டில் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் வந்து சிக்கன் குழம்பு மசாலா வந்து அரை பேக்கெட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி சில்லி பொரிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் சில்லி பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சில்லி பவுடரில் நம்மளுக்கு காரமும் உப்பும் இருக்கும். அதனால் நம்ம உப்பும் போட வேண்டிய அவசியம் இல்லை, காரமும் போட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நான் 100 சின்ன வெங்காயமும் 2 தக்காளியும் நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சில் தேங்காய், 2 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 லவங்கம், இதை எல்லாத்தையுமே மிக்சியில் தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு கருவேப்பிலை போடணும். கடுகு கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா நான் அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு, அதை போட்டுட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கணும். அது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டேன். வதக்கினதுக்கப்புறம் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த சிக்கனை எடுத்து அப்படியே நான் போட்டு அதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். அது வதங்கினப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் மூடி வச்சுட்டேன். ஏன்னா சிக்கன்லேருந்து நம்மளுக்கு தண்ணி வந்து வெளியே வரும். அதனால் அது எந்த அளவு வருதுன்னு பார்க்குறதுக்காண்டி 2 நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் ஓரளவு வெந்திருந்தது, தண்ணியும் வெளியே வந்திருந்தது. அதுக்கு தேவையான அளவு திரும்ப நான் தண்ணி ஊற்றி திரும்பியும் நல்லா கிண்டி விட்டுட்டு நான் மூடி வச்சுட்டேன். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம்னா அதையும் நான் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு ஒரு அரை லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டேன். ஏன்னா அரை லெமன் எதுக்காக பிழிஞ்சுட்டேன்னா கொஞ்சம் காரம் அதிகமாகிட்டுனா அதை வந்து செட்டில் பண்ணும். அதுக்காக நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அதை ஒரு 5 நிமிஷமாக வந்து நான் மூடி வச்சுட்டேன். நம்ம எந்த ஒரு சிக்கனோ மட்டனோ மீனோ எடுத்தோன்னா ஒரு 20 நிமிஷம் நம்ம அதை கண்டிப்பாக நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் அதில் வந்து கெட்டது எது இருந்தாலும் அது செத்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அடுப்பில் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா சிக்கன் சில்லிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தால அதையும் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நல்லா போட்டு பொரித்து நல்லா எடுத்துகிட்டேன் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி சமையல் வந்து எங்கள் வீட்டில் இதுதான் இன்றைக்கி லன்ச் வந்து. உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சுன்னு நீங்கள் வந்து கீழே கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன், இதோட ஃபோட்டோஸ் வந்து நான் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. நான் சாப்பாடு, பருப்பு குழம்பு, சிக்கன் பொரியல், சிக்கன் கிரேவி வச்சு